செஷன் ஓகே, இதை முடிச்சுட்டு இல்லை கண்டினியூ பண்ணும். Rama continued, Holy Sir, I am bewildered and scared when I contemplate the coming into being of the dreadful enemy of wisdom known egotism. எனக்கு எப்படி இந்த அகங்காரம், இது அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் எதிரான இந்த அகங்காரம் வார்த்தை சரியாக பயமாக இருக்குது. அகங்காரம் இட் கம்ஸ் இன் டு பீயிங் இந்த டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ். எப்படி உனக்கு அறிவில்லாத மயக்கமான இந்த முட்டாள் நேரத்திலாம் இந்த நல்லா யோசிச்சு பாருங்க, அறிவுள்ளவனுக்கு இல்லை வராது. பாருங்க, இது இன்றைக்கு எங்கே வடித்தது? ஆணவம் கண்மம் மாயை. அதில் அவர் இந்த ஆணவத்தை எடுக்கிறார். இருட்டுன்னு தெரியும், ஆனால் இந்த ஆணவம், இந்த தான் அகங்காரன்றது ஆணவம் உள்ளவனுக்கு புரியுங்கோ தெரியாது. இப்போ நான் பாடினேன் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், இந்த கடைசி இதை கவனம் பார்க்கும், பியூட்டிஃபுல்லப்பா தமிழில் என்ன சொல்கிறார்? அண்ட் ஃப்ளோரஸ் இன் இக்னரன்ஸ், அறிவியல் கொஞ்சம் குறைய தான் இன்னும் தெரியுமா நான் யாருண்டு அப்போ இட் ஜெனரேட் என்லெஸ் சின்ஃபுல் டெண்டன்சிஸ் அண்ட் சின்ஃபுல் ஆக்ஷன். இந்த அகங்காரிகளை படுத்துகிற பாடு அவ்வளவும் பாவம், செய்கிறதெல்லாம் பாவம். All suffering surely revolves around the egotism. நல்லா கேட்கணும். இந்த அகங்காரத்தை வளைச்சித்தான் அவ்வளவு துன்பமும் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார்? எப்படி உதாரணம்? இது ஐ ஹூ சஃபர்ஸ். யாரு? நல்லா பாருங்க, நான் இல்லாட்டி யோசிச்சு பாருங்க. அதான் இந்த என்லைட்டன் மாஸ்டருக்கு அவங்களுக்கும் வயது போகுது, அவங்களுக்கும் நோய் வருது, அவங்களுக்கும் இல்லை. ஆனால் இந்த நானண்டு இல்லாத காரணத்தால் அறிவுது போகும். ஆனால் இந்த நானுண்டா இல்லை, எல்லா வகையிலையும் கவலை. எனக்கேன் வந்தது சுவாமி, எனக்கேன் வந்து அப்பா அவருக்கு மட்டும் வரக்கூடாது, இல்லை மற்றவங்களாம் வரலாம், அவருக்கு வரக்கூடாது. இல்லைங்க பயனட்டு. அண்ட் ஈகோட்டிசம் இஸ் த சோல் கோஸ் ஆஃப் மென்டல் டிஸ்ட்ரெஸ். இந்த அகங்காரம்தான் யான் எனதென்னும் செருக்கு. நான் சொன்னேன் அந்த வியாசர் இது மம நாமமா, மமன்றது இந்த சம்சார துக்கம், அவ்வளவும் காரணம் நான், நாமமா நான் இல்லை, அவ்வளோதான், எல்லாம் முடியும், ஃபுல் ஸ்டாப். இந்த துறையில் போகிறதுக்கு என்ன நான் என்ன ஒன்றுமே இல்லை சொல்லுவ மாட்டாங்க அந்த வார்த்தை. என்ன சொல்கிறார்? ஐ ஃபீல் தட் ஈகோட்டிசம் இஸ் மை worst disease. பாருங்க, இல்லை இது நோய், ஆனால் அதை வச்சு கொண்டு படுத்துகிற பாடு அது நோய் இல்லை, என்னது டெக்கரேஷன். அப்பா I feel that spreading the net of worldly objects of pleasure, it is this egotism that traps the living beings. இந்த அகங்காரம் தான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கு, அப்படி போகுது. அப்போ அவர் சொல்கிறேன், எனக்கு அது நல்லா இருக்குது. bereft of the grace earned through the service of holy ones. அதானே அம்மா, அதான் எப்படி இந்த அகங்காரத்துலேருந்து தப்புறேன்டா, இல்லை அந்த மகான்களுக்கு சேவை செய், தொண்டு செய்வார், தொண்டரடி பொடியார்வார். இந்த மற்ற பாடுன்னு என் கடன் பணி செய்து கிடப்பெரு, பியூட்டிஃபுல். உன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன். இந்த அகங்காரம் வரவே வராது, அவன் இருக்கிறவன் செய்யவும் மாட்டான், அந்த மான்களுக்கு முன்னுக்கோ கரைஞ்சி போயிடும். அது நெருப்பு. உன் அகங்காரம் என்ன வைக்கல், இதெல்லாம் இருக்கு. The impure mind stuff remains restless as a world. அதானே சாதாரண இந்த அகங்காரிகையில் அவ்வளோ எல்லாம் தெரியுங்க, எல்லாம் தெரியும். எனக்கு நல்ல ஞாபகம் இல்லை, என் குருநாதர் சேட்டான் சொல்லும், கொஞ்சம் சேவை செய்தால் ஐ எம் ஹைலி ப்ளீஸ்ட் வித் யூ, ஆஸ் வாட் யூ வாண்ட். அவர் யாரையும் இந்த பாதத்தை ஒழுங்காக சொல்ல விட மாட்டார், பின்னி போயிடுவார். அது காரணம், பல காரணம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், ஐ வாண்ட் டு டூ பிரணாம் அண்ட் டச் யுவர் ஃபீட், இவ்வளோதான். அப்படியே நின்றாராம். எனக்கு இன்னும் அழுக வரும் இல்லை,
அப்படியே அசையாமன்டா நான் மண்டபத் பிராணம் 2 காயையும் தொடர்த்தி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கிடந்திருப்பேன் எழும்பினோடனே இல்லை ஆஞ்சநேயன் கிமி சம் கூட ஃபோட்டோஸ் என்று கேட்டேன். அவரே தேடி 2 ஃபோட்டோ கொடுத்தார். இப்போ நான் வச்சுருக்கேன். ஒன்று அவரோடது இருக்கா, இன்னொன்று அவர் மேரியில் அவர் சர்ச் வந்து அதை வச்சுக்கிட்டுருக்கேன். என்ன கருணை இல்லை. அதான் யான் எனது இன்னும் செதுக்கு போச்சு. அவ்வளோ நான் சொன்னேன் 10,000 இப்போ நம்ப முடியாதுப்பா. என்னப்பா இப்போ நான் 4 மணிக்கு போய் அவ்வளோ குப்பையும் போய் தான் வந்தேன். இப்போ தலை சுற்றுதோ அதெல்லாம் விடலை. ஏன் அதில் போத்தல விடும் இல்லை எத்தனையடியார்கள் நம்ம போகிற காலை சுற்ற முடியும். முடிச்சு தான் வந்தேன். திட்டுறாங்க நான் போட்டு போன்றாங்க. நான் ஃபோன் எடுத்தேன் தூக்கலோ. அப்போ என்ன சொல்லுவாரண்டா, இந்த அகங்காரத்தை விடுங்கோ. அது விடுறதுக்கு ஒரே ஒரு வழி, நீ விட முடியாது. நான் என்ன விட முடியாது. ஏண்டா அது அதான் இந்த ஒரு அற்புதமான விஷயம். இந்த அன்றைக்கு திட்ட உதாரணம், நீ கண்ணாடிக்கு முன்னே நிற்கிறாய், உண்ட பிரதிபிம்பம் அந்த கண்ணாடியில் தெரியுது. அதை நீ நானும் நினைக்கிறது, இந்த உடம்பு இந்த ஈகோசம் அகங்காரத்தை நினைக்கிறேன். ஆனால் ஒரிஜினல் நீ அது அந்த பரம்பொருள், அந்த நான். ஆனபடியே இந்த நானை, இந்த உண்மையான நானை தெரியாமல் அந்த நான்லேருந்து வெளியில் வர முடியாது. அது இந்த மான்களுக்கு சேவை செய்கிறதாலாம் வரும். நான் இல்லையே உன் கட்டு உயிர் கட்டு நுள்ளவும் போய் நான் கட்ட வாவாடி கல்லோனம் கொட்டோம். ஸோ இது ராமர் கொன்றி பண்ணுறேன். எங்களை தனியாக படியுங்கோ. நான் என்ன சொல்ல வரேன்டா, விவேக வைராக்கிய ஷட்சம்பத் மூக்ஷுத்வா. ஷட்சம்பத் இது என்னது? 4 சாதன சதுஷ்டம். இந்த 4 இல்லாமல் நீ இந்த ஞானத்தை அடைய முடியாது. முதல் ஞானத்தை அடையிறது அந்த வழியிலே போக முடியாது. அப்போ நம்ம 2ஆவதை பார்த்தோம். இது பெரிய விஷயம். அப்போ நீங்கள் திரும்ப நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லப்போம். முதல்ல இந்த என்னது வைராக்கியம் வாரத்துக்கு நாம் தொடக்கத்தை சொல்லுவோம். இந்த அழகான இது பிரசாதம். கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. நீ எங்கேயா இருக்கிறாய்? இதுக்கு உள்ளுக்கு இருந்து இந்த புலன்களால் இல்லை புல பொருள்களையும் புலனின்பத்தையும் அனுபவிக்கிறது அந்த பரம்பொருளையா. நீ எங்கே இருக்க? பிரசாதமாக பார். இந்த உலகத்தில் அத்தனை இன்பம். ஆனால் என்னது? பூஜாத்தே விஷயோபோக ரச்சனா. சங்கராச்சாரியார் சிவமானந்த பூஜையில் சொல்கிறார், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை போகங்களும் இன்பங்களையும் என்ன என் பெருமானே என்னது போகாத்தே விஷயோபோ. சாதாரண மூலமாக இல்லை, சாப்பிட வழி இல்லை எனக்கு. பெஸ்ட்டு ரச்சனா பூஜா அப்படி செய். ஏன் இங்கே அந்த புலன்கள் புலப்பொருள்கள் புலன்கள் இயங்குறதும் அந்த பரம்பொருள்ற சாநித்தியத்தால். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிற்கு சந்நிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம், சந்நிதானம் கண்ணன் சந்நிதானம் சந்நிதானம். அவர் சாநித்தியத்தெல்லாம் கூட எங்க ஐயா அதை பார்த்தேன்டா உனக்கு என்ன? அதுதான் வைராக்கியம், உண்மையான வைராக்கியம் இது. நீ எல்லாத்தையும் இல்லை அந்த பக்தியோட இல்லை மரியாதையோட இல்லை நன்றி கடனோட, தானே பக்தியோட நன்றி கடனோட மானே பிரசாதம். இன்னொரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். அரேபியாவில் பெரிய கோடீஸ்வரர், நல்ல பணக்காரன். அவனுக்கு ஒரு நண்பன், அவனும் கோடீஸ்வரன். இவனை பார்க்க அந்த நண்பன் வந்தான். நாங்கள் நிறைய சொல்லுவான், ஆனால் எனக்கு சரியான விருப்பம் இந்த கதையை. அவன் என்ன பண்ணுறான்டா, சரியான செல்வந்தன். காலையில் இது வலிக்கிட்டு வந்தேன், வராண்டாவில் இருப்பான். அதில் பணம் எல்லாம் வச்சுருப்பாங்க, உடை இது அவங்களுக்கு பொருத்தமாக. இப்போ இவன் என்ன பண்ணுறேன்னா ஒரு கதிரை போட்டிருப்பான். இவர் வந்து இருப்பார். வந்து அந்த சேவர்கள் இவங்களுக்கு பொருத்தமான அந்த வாராங்கள் என்ன வேணுமோ அதை இவரை கையில் வைப்பாங்க. இவரை கையில் எப்படி வச்சு கொள்வார், அவர் ஆறுன்னு பார்க்கவும் மாட்டார், அவங்க எடுத்துகிட்டு போவார். இவன் வந்த தூரத்தில் 2 பேரும் வாக்கிங் போகணும், நேரம் போகுது, ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எல்லாம் முடிய அவன் கேட்டான், ஏய்
படவண்டு தூக்கி கொடுத்துட்டு வர வேண்டியா நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கா. அது நமக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம 2 பேரும் வறுமையில் வாடின ஒரு காலம், சரியான வறுமையில் நம்ம இருந்து நல்ல அதுக்கு இறந்த காலம் ஐயா. அது இல்லை, எனக்கு நல்ல ஞாபகம். இங்கே பார், அப்போ இவ்வளவு செல்வமும் யார் கொடுத்தா? அந்த பரம்பரை கொடுத்தா. எனக்கு நல்ல ஞாபகம். அப்போ அவரே வாரார், என்னது இந்த யாசகர்களாக வந்து அவரே எடுத்துகிட்டு போகிறார். அப்போ நீ அவங்கள மூத்தையும் பார்க்கலாம், அவமானப்படுத்துகிறான்னு இல்லை. இவங்க எடுக்கிறதா என்ன அவர்றான் பகவான் இல்லையோ. நான் அவனோட மூத்தை பார்த்துட்டா, நாளைக்கு பஜாரில் குளிவரை கண்டுட்டா அவன் எனக்கு மரியாதை கொடுக்கா போனா என்னடா பேர் பாடுறான், நன்றி கட்ட மாந்திரடா. அது எனக்கு யாரு கொடுத்தனே தெரியாது. லெசன், டீப் டீப் லெசன் இன் த ஸ்டோரி. அப்படி செய்யா. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆட்கொலோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்ற ஒன்று என்பார். சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான், திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா, உடலிடங்கொண்டாய் யானிதற்கிலோனோர் கைமனையான குடு. அந்த மகான்களோட பணிவை பாருங்களேன், அவங்களுக்கு நல்லா தெரியும். தயவு செய்து இதுதான் வைராக்கியம் இல்லை, எல்லாத்தையும் எங்களோட இஷ்ட தெய்வத்தை பாருங்கோ. அப்போ புலப்பொருள், புலனின்பங்கள், இதெல்லாம் இருக்காது. இந்த இஷ்ட தெய்வமே அவ்வளோ தெரியும். ஒரு தவறு நடக்கு. நம்ம பார்வதி பதே ஹர ஹர மகா.